ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுக்கு அடிமை அதிமுக, அமித்ஷாவுக்கு அடிமை இபிஎஸ் அப்படின்னு ஓயாம சொல்லிட்டு வந்தோம். யார பாத்தி அடிமைன்ற, எந்த கட்சிக்கு அடிமைன்ற, நாங்கெல்லாம் யாருக்கும் அடிமைலாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப வீரப்பா எடப்பாடி பழனிசாமி டீமும் என்ன பண்ணாங்க, எதிர்த்து குரல் கொடுத்திருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணே நீங்க உண்மையிலேயே இப்படி அடிமை ஆயிட்டீங்களே அப்படின்னு திரும்பவும் நிரூபணப்படுத்துற விதத்துலதான் மதுரையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில பிரச்சார கூட்டத்துக்கு வராரு. அதிமுக தலைமை எடுக்கிற இந்த கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தலைமையில அதிமுக தலைமை எடுக்கிற ஒரு பிரச்சார கூட்டம். இதுல முகப்பு வாசல்ல ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா, இன்னொரு பக்கம் பெரியார் போட்டோ போட்டு ரொம்ப ஜெய்ஜாண்டிகா பிரம்மாண்டமா என்ன பண்ணாங்க, ஒரு செட்டு ஒண்ணு போட்டாங்க. பாஜக வந்து பாத்துச்சு, அண்ணா ஓகே, இதுனா பெரியாரா, அவர் போட்டோ எடுங்க, அவர் போட்டோல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு, ஐயா சரிங்க ஐயா எடுத்துறேன் ஐயா, இதோ இப்ப எடுத்துறேன் ஐயா அப்படின்னு தமால் தூக்கி கீழே போட்டாங்க. எதுக்கியா இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க ஒரு கொள்கை தலைவரை? அதாவது நீங்க அதிமுக பேனர்லயும் சரி, திமுக பேனர்லயும் சரி, பெரியார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு வருவாங்க. இந்த பக்கம் பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் அப்படின்னு வருவாங்க. சோ இப்படிதான் ரெண்டு சைடும் போஸ்டர்களையோ பேனர்களையோ தலைவர்கள், கொள்கை தலைவர்கள் போட்டோ வைப்பாங்க. ஆனா பெரியாரிசத்தை ஒழிக்கணும், பெரியாரே இங்க இருக்க கூடாது அப்படின்னு பாசிசவாதிகள் இங்க செயல்படுறாங்க. இதுக்கு உறுதுணை போற விதமா அதிமுக செயல்படுது. பாஜகவுக்கு குஜா தூக்குது அதிமுக அப்படின்னு ரொம்ப வெட்ட வெளிச்சம் வந்தது. ஏன் ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்க முடியாதா? எங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் தலைமை, எங்க தலைமையில தான் உங்க கூட்டணி, இந்திய கூட்டணி. அப்படி இருக்கும்போது நாங்க யார் போட்டோ வைக்கிறோமோ அந்த போட்டோல தான் நீங்க வந்து பேசிட்டு போனோம். சொல்லலாமா இல்லையாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இந்திய கூட்டணிக்கு தலைமை அவர் தான். இந்தியாவுக்கு மோடியா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நான் சொல்லல, அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போனாரு. ஆனா எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. இன்னைக்கு உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு 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 குத்துட்டீங்க. இன்னமும் உங்க பேர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பாஜகவுக்கு அதிமுக கூஜா தூக்குது, எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்கிறாரு, பாஜகவுக்கு அதிமுக அடிமையா இருக்குது, அதிமுக அப்படின்றது அமித்ஷா திமுக தான் அதிமுக, இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. ஒரு விதத்துல இந்த விதத்திலாவது பதிலடி கொடுக்கிற விதமா, எல்லார் வாயை அடைக்கிற விதமா, நாங்க பெரியார் போட்டோலாம் எடுக்க முடியாது, இஸ்டர்னா வந்து பேசுங்க, இல்லாட்டி கிளம்புங்க சொல்லி இருந்தா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டாப்பு, உண்மையிலேயே டாப்ல. ஏங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அடிமை இல்லைங்க, அதிமுக எல்லாம் அடிமை இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி எதுனா ஒண்ணு எதிர்த்து கேள்வி கேட்பாருங்க, அது பாஜகன்னு பார்க்க மாட்டாரு, அமித்ஷான்னு பார்க்க மாட்டாரு. சொல்லாம இல்லையாங்க? சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக நீங்க கொள்கை தலைவர் போட்டோவை குப்பையில தூக்கி போட்டுருக்காங்க அதிமுக. எந்த லட்சணத்துல இருக்கு பாத்தீங்களா அதிமுக? ஒரு கூட்டத்துக்கு ஒரு போட்டோவே உங்க இஷ்டத்துக்கு வைக்க முடியலையே, நாளை பின்ன நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டு அதிமுக தனிச்சு ஆட்சி பிடித்துட்டால் இங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, நான் தான் முதலமைச்சர், பொய் பிரச்சாரம் பண்றீங்களே, யாரும் நம்புவாங்களா? முதல்ல இதுல நிரூபிச்சு காட்டணுமா இல்லையா? அதிமுக தனித்து நிக்குது, பாஜக அதிமுகவுக்கு கீழே தான், நாங்க சொல்றதா சட்டம் சொல்லி இருந்தா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா மக்கள் நம்பி இருப்பாங்க. பரவாயில்ல, ஆமா அதிமுக வந்து ஒரு பெரியார் போட்டோ எடுக்காம அந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்கப்பா பாஜகவுக்கு, எடுக்கவே இல்லப்பா, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர் தான்ப்பா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவிலே நிறைய பேர் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி செய்த காரியத்தை விரும்பவே இல்லை, நிர்வாகிகளே குமர்ல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு போட்டோக்கே ஒரு அடிமைத்தனமா அவருக்கு சொல் பேச்சு கேட்கிறாரு. நாளை பின்ன சிஎம் ஆட்சியை பிடிச்சிட்டா, சிஎம் ஆயிட்டா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்றதா கேட்பாரு, பாஜக சொல்றதா அதிமுக கேட்கும். நம்மள சுயமா நம்ம பண்ண முடியாது, சுதந்திரமா செயல்பட முடியாது. யா பாஜக என்ன சொல்லுது அதுதான் கேட்போம், அதுதான் செய்வோம் அப்படின்ற ஒரு அச்சம் பயமும் அதிமுக நிர்வாகிகள் கட்டியே வந்துருச்சு. பொதுமக்களை விட்டுடுங்க. நீங்க அதிமுக இருக்கிற நிர்வாகிகளே உங்க மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. சாதாரணமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாதுங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுலதான் நிறைய அரசியல் இருக்கு. இதுலயே உங்களால சுயமா செயல்பட முடியல, அதிகாரமா செயல்பட முடியலன்னா ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க எப்படி சுயமா செயல்படுவீங்க, அதிகாரமா செயல்படுவீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நீங்க உண்மையிலே பாருங்க, முருகர் மாநாடு நடத்தினாங்க. அதுல எந்த அளவுக்கு பெரியாரை இழிவுபடுத்தணுமோ, அறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்தணுமோ இழிவுபடுத்தினாங்க. அப்பவும் கைத்தட்டி வேடிக்கை பார்த்துட்டு வந்தவங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். அப்ப கூட யாரை எதிர்த்து கேள்வி கேட்கல, எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட கேள்வி கேட்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இன்னைக்கு
ஒரு கூட்டத்துக்கு பெரியார் போட்டோவை தூக்குங்க, அவர் போட்டோ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எந்த லட்சணத்துல செயல்படுறீங்கன்னு ஒன்னும் புரியல. அதிமுக எம்ஜிஆர் போட்டோ ஜெயலலிதா போட்டோனா இடம் பெற்றுச்சா இல்லையா அப்படின்னு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஆக மொத்த அதிமுக அப்படின்றது பாஜக கீழே போயிருச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அமித்ஷா என்ன சொல்றாரோ அததான் எடப்பாடி பழனிசாமி செய்வார். அவரு சொல்றதெல்லாம் புருடாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் நம்பவே கூடாது. தனித்து ஆட்சி பிடிச்சிட்டா நீ நான் தான் முதலமைச்சர், அதிமுக தான் இங்க அமைச்சரவை என்று சொல்றதெல்லாம் பொய். யாருமே நம்ப கூடாது. அவர் முதலமைச்சரா இருப்பாரு. ஆனா கூட்டணி ஆட்சியில அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் இருப்பாங்க. முதலமைச்சரா இருந்தாலும் அங்க கீ கொடுத்தாதான் இவர் இங்க செயல்பட முடியும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இவர் செய்ய முடியும். இவர் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு சாதாரண கூட்டத்துக்கே உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியலையே, ஆட்சி அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டா உங்க இஷ்டத்துக்கு நீ செஞ்சிடுவீங்களா? நீங்க சுதந்திரமா செயல்பட்டுருவீங்களா இல்ல விட்டுடுவாங்களா? இத பத்தி கேள்வி கேட்டு யாருன்னா பதில சொல்லுங்க. ஏன்னா மைக்க பார்த்தாலே எல்லாம் தரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா செஞ்ச குற்றம் அந்த மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு மூஞ்சியே கிடையாதுங்க. மக்கள் கிட்ட நின்று பேசுறதுக்கு இவங்களுக்கு மூஞ்சி கிடையாது. உண்மையிலேயே பெரியார் போட்டோவை அங்க வச்சிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கு மக்கள் மத்தியில இல்ல, நிர்வாகிகள் மத்தியில, எல்லார் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆமா, எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிகாரம் மிக்க தலைவர். பாஜக சொல்லியும் போட்டோ எடுக்கல பத்தியா? அப்போ அதிமுகவுக்கு கீழே தான் பாஜக இருக்கு, பாஜக கீழே அதிமுக இல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்திருக்கும், நிர்வாகிகள் மத்தியில வந்திருக்கும். ஆனா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து நீங்க குப்பையில போட்டீங்க பாருங்க, அங்க போச்சுங்க கொஞ்சம் நஞ்சம் வச்சிருந்திருக்க மரியாதையும் நம்பிக்கையும். இன்னைக்கு மக்கள் மத்தியில விட்டுருங்க, நிர்வாகிகளே உங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல. நாளைக்கு இவங்க நம்மள வித்துட்டு போயிடுவாருப்பா எடப்பாடி பழனிசாமி, எம்எல்ஏ ஆயிட்டா பாஜக கிட்ட வித்துட்டு போயிடுவார் அவர் சுயநலத்துக்காக, அதனால அவர் நம்புறது வேஸ்ட், அவர் பின்னாடி போறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பின்னு போய் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். உண்மையிலேயே ஜெயலலிதா இருந்தா இங்க என்ன இருக்கும்? மோடியா லேடியா கேட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் ஆளுமை மிக்க தலைவர்கள். ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா. இவங்க இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சி தான் பாஜக. 2 தலைவர்களை இறந்தாங்க. இன்னைக்கு 4 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் பாஜக அதிமுக மூலியமா பாஜக உள்ள நுழைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே அவங்க அபகரிக்கிறதுக்கு அதிமுகவை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. ஆனா இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் இங்க திராணி இல்ல. ஏன்பா பெரியார் போட்டோவை இறக்குனீங்க? இறக்கலாம் கூடாது. ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு யாருன்னா ஒருத்தர் கேள்வி. இன்னைக்கு பெரியாருக்கு நடந்த கொடுமை நாளைக்கு ஜெயலலிதாவுக்கும் நடக்கும், எம்ஜிஆருக்கும் நடக்கும். அப்பவும் இந்த கூட்டம் கை கட்டி தான் பார்க்கும். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு தான் இவங்க பார்ப்பாங்களே கண்டி யார கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு கலை யதார்த்தம் நிர்வாகிகள் மத்தியில கேள்விகள் எழும்பி இருக்கு. இந்த கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி எப்படி பதில் சொல்லுவார் அப்படின்னு. ஏன்னா கடந்த மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் இரட்டை இலை சின்னம் வரல, யார் போட்டோவும் வரல, தாமரை சின்னம் மட்டும் தான் இருந்தது. முழுக்க முழுக்க அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மீட்டிங்கா இல்ல பாஜகவுடைய மீட்டிங்கா அப்படின்ற குழப்பம் உட்கார்ந்து இருந்த அதிமுக நிர்வாகிகள் மத்தியில வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நடக்க போற கூட்டமும் அப்படிதான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல ஒவ்வொரு தடவையும் பாஜகவும் சொல்லிக்கிட்டு இங்க கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் சொல்லிக்கிட்டு வருது. இல்ல இங்க நாங்க தனித்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு எதிர்த்து இவர் குரல் கொடுக்கிறாரு. ஆனா செயல்ல ஒண்ணுமே இல்ல, ஜீரோ அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பெரியார் போட்டோவை இறக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா அந்த போட்டோவை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போட்டோ வைங்க அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, அங்க போச்சுங்க இருந்த கொஞ்ச நஞ்சமோ நம்பிக்கையும் அப்படின்னு நிர்வாகிகளை கும்பிடுறாங்க. மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.